ஹலோ ஆல், வெல்கம் டு ஹர்ஷா டிஎன்பிஎஸ்சி கிளாஸ். இன்றைக்கி நம்ம பாலிட்டி யூனிட் 5ல் 25 கொஷின்ஸ் டிஸ்கஸ் பண்ணுறோம். போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷில் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் கொஷின், பாராளுமன்றம் அப்படிங்கிறது குடியரசுத் தலைவர், மக்களவை, மாநிலங்களவையை உள்ளடக்கியது. அப்போ நமக்கு பார்லிமெண்ட் அப்படின்னு கொஷின் கேட்டால் அது வெறும் லோக்சபா ராஜ்யசபா மட்டும் இல்லை. பார்லிமெண்ட் கன்சிஸ்ட் ஆஃப் பிரசிடென்ட், லோக்சபா அண்ட் ராஜ்யசபா. ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிரசிடெண்ட்டை மிஸ்ட் அவுட் பண்ணிவிட்டு லோக்சபா அண்ட் ராஜ்யசபா தான் பார்லிமெண்ட் அப்படின்னு நிறைய பேர் நினச்சிட்டு இருப்பாங்க. ஸோ பார்லிமெண்ட் அப்படிங்கிறது பிரசிடெண்ட்டையும் சேர்த்தி தான். மக்களவையோட அதிகபட்ச உறுப்பினர், த மேக்ஸிமம் ஸ்ட்ரென்த் ஆஃப் த லோக்சபா 550. மேக்ஸிமம் ஸ்ட்ரென்த் ஆஃப் த லோக்சபா 550. ஓல்டு புக்கில் படிக்கிறவங்களுக்கு 552ன்னு கொடுத்துருப்பாங்க, அது தப்பு. 550 அப்படிங்கிறது தான் மேக்ஸிமம் ஸ்ட்ரென்த். மக்களவையின் தற்போதைய உறுப்பினர், அட் ப்ரெசன்ட் 2024 எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னா 545 பேர் இருக்காங்க. ஸோ 545. அட் ப்ரெசன்ட் ஸ்ட்ரென்த் ஆஃப் லோக்சபாஸ் 545. மக்களவையோட நியமன உறுப்பினர்கள் எத்தனை பேர்? த நாமினல் மெம்பர்ஸ் ஆஃப் த லோக்சபா. யார் அப்பாயிண்ட் பண்ணுவா நாமினல் மெம்பர்ஸை? பை பிரசிடென்ட். ஸோ த நாமினல் மெம்பர்ஸ் ஆர் அப்பாயிண்டட் பை த பிரசிடென்ட். குடியரசுத் தலைவர் தான் இந்த நியமன உறுப்பினர்களை மக்களவையில் தேர்ந்தெடுப்பார். 2 பேரை தேர்ந்தெடுக்கலாம். நம்மளுடைய ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் இருக்கா, மாநிலங்களவை, அதில் ஒருத்தரை தேர்ந்தெடுப்பாங்க. நம்ம மாநிலத்தோட அசம்பிளி, மாநிலத்தோட சட்டமன்றத்தில் ஒருத்தரை தேர்ந்தெடுப்பாங்க, கவர்னர் தேர்ந்தெடுப்பார். 5வது கேள்வி, மக்களவையோட பதவிக்காலம், லோக்சபாவோட டியூரேஷன். எல்எஸ் அப்படின்னு போட்டிருந்தா லோக்சபா, எல்எஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தா லோக்சபா, ஆர்எஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தா ராஜ்யசபா. ஓகேங்களா? எல்எஸ்னா லோக்சபா, ஆர்எஸ்னா ராஜ்யசபா. அப்போ லோக்சபாவோட பதவிக்காலம், த டியூரேஷன் ஆஃப் லோக்சபாஸ் 5 years. 5 years அப்படிங்கிறது தான் டியூரேஷன் ஆஃப் லோக்சபா. நெருக்கடி காலத்தில் மக்களவை எத்தனை ஆண்டுகள் நீடிக்கலாம்? ஓராண்டுகள் நீடிக்கலாம். நெருக்கடி காலத்தில் நம்ம மக்களவை ஓராண்டு நீட்டிப்பு செய்யலாம், தள்ளி வைக்கலாம், போஸ்ட்பான் பண்ணுறதை பற்றி பேசியிருக்காங்க. அப்போ இந்த இடத்துல போஸ்ட்பான். டியூரிங் எமர்ஜென்சி லோக்சபா கேன் போஸ்ட்பான் அப் டு 1 year. ஸோ 1 year வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம், ஒத்தி வைக்கலாம். இந்த நெருக்கடி நிலை கண்டினியூ ஆகுமா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிட்டு 6 மாதத்துக்கு ஒருக்கா ஒத்தி வச்சுட்டே போவாங்க. 3 வருஷம் வரைக்கும் அப்படி பண்ணலாம். 6 மாதம் செக் பண்ணிட்டே வருவாங்க. இந்த நெருக்கடி இன்னும் நமக்கு சரியாகலையான்னு பார்த்துக்கிட்டே வருவாங்க. 6 மாதத்துக்கு தள்ளி போடலாம். ஃபஸ்ட்டு ஓராண்டு வரை நீட்டிப்பு செய்யலாம். அடுத்த கேள்வி, மக்களவையின் சபாநாயகர் மக்களவை உறுப்பினர்களால் முதல் கூட்டத்தில் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். அப்போ மக்களவையோட சபாநாயகர், லோக்சபாவோட ஸ்பீக்கர் எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னா அவங்களோட மெம்பர்ஸ்குள்ளேயே தேர்ந்தெடுத்துக்கிறாங்க. அவங்க மெம்பர்ஸ் இருக்காங்கல்ல, நம்ம பார்த்தோம் மேக்ஸிமமாக 550 மெம்பர்ஸ் பார்த்தோமா. அட் ப்ரெசன்ட் நமக்கு 545 மெம்பர்ஸ் இருக்காங்க. அப்போ இந்த 540க்குள்ளே யார் லோக்சபா ஸ்பீக்கர் ஆகணும் அப்படிங்கிறத அவங்களுக்குள்ளேயே தேர்ந்தெடுத்துக்குவாங்க. அப்படி தேர்ந்தெடுக்கிறதுல ஏதாவது பிரச்சனை வந்தால் தான் ஓட்டிங் வச்சு எடுப்பாங்க. சும்மா இன்டைரக்டாக ஓட்டிங் வச்சு எடுப்பாங்க. அதில் குடியரசுத் தலைவர் முன்னாடி அவங்க ஓத் எடுத்துப்பாங்க. பிரசிடென்ட் இப்போ இவங்களுக்குன்னு எந்த ப்ரிசைடிங் ஆஃபீஸர் இருக்காரா? இப்போ இந்த லோக்சபாவோட ப்ரிசைடிங் ஆஃபீஸருக்குன்னு எந்த ஒரு ஓத்தும் கிடையாது. ஆனால் ஓட்டிங் வச்சு தேர்ந்தெடுக்கும் போது பிரசிடென்ட் முன்னாடி அவர் ஓத் எடுத்துக்குவார். அடுத்தது, முதல் கூட்டத்தில், இந்த கேள்விக்கு நமக்கு மக்களவை உறுப்பினர்களால் முதல் கூட்டத்தில் ஃபஸ்ட்டு மீட்டிங்கில் லோக்சபாவோட ஸ்பீக்கர் என்ன பண்ணுறாங்க, செலக்ட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் 8th கொஷின், மக்களவையின் சபாநாயகர் இல்லாத போது அவரின் பதவியை யார் மேற்கொள்வாங்கன்னா துணை சபாநாயகர், டெபுட்டி ஸ்பீக்கர் மேற்கொள்வார். இப்போ இந்த சபாநாயகர், நம்மளோட லோக்சபா ஸ்பீக்கர் இல்லை, அவர் ஆப்சண்ட் ஆகிருக்காரு அப்படின்னா, ஆப்சண்ட்டாக இருக்கலாம், டெத்தாக இருக்கலாம், ரெசிக்னேஷன், வாட் எவர், அவர் அந்த போஸ்ட்டில் இல்லை அப்படின்னா அவரோட பிளேஸை டெபுட்டி ஸ்பீக்கர் எடுத்துப்பார். நெக்ஸ்ட்டு ஸ்பீக்கர் வர வரைக்கும் டெபுட்டி ஸ்பீக்கர் சார்ஜில் இருப்பார். சபாநாயகரோட எல்லா வேலைகளையுமே துணை சபாநாயகர் தான் பண்ணுவார். மக்களவை உறுப்பினர் ஆகணும் அப்படின்னா அதோட வயது என்னென்னா 25. ஸோ லோக்சபாவில் மெம்பராக இருக்கணும் அப்படின்னா அதோட ஏஜ் 25 இருந்தாலே லோக்சபாவில் மெம்பர் ஆகலாம். 10th கொஷின், மக்களவை உறுப்பினர் நாட்டின் எந்த தொகுதியிலும் போட்டியிடலாம். ஒரு மக்களவை உறுப்பினராக இருக்காரு அப்படின்னா, ஒரு நாடு இருக்குன்னா அவங்க எந்த தொகுதியிலையும், எனி கான்ஸ்டிடியூவன்சிஸ் தே கேன் கம்பீட், எந்த ஒரு தொகுதியிலையுமே அவங்க போட்டியிடலாம். மக்களவை உறுப்பினர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்.
மக்களவையோட உறுப்பினர் மெம்பர்ஸ் ஆஃப் த லோக்சபா டைரக்ட்லி எலெக்டட் பை த பீப்புள். மெம்பர்ஸ் ஆஃப் லோக்சபா ஆர் டைரக்ட்லி எலெக்டட் பை த பீப்புள். நமக்கு தெரியும் எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணுவாங்க, ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணுவாங்க. நமக்கு தமிழ்நாட்டில் மொத்தம் 39 தொகுதிகள் இருக்குது. லோக்சபா மெம்பர்ஸ்க்காக நமக்கு தமிழ்நாடு மொத்தமாகவே 39 கான்ஸ்டிடியூவன்சிஸாக 39 தொகுதிகளாக பிரிச்சிருக்காங்க. லோக்சபாவோட மக்களவை உறுப்பினர்களோட எலெக்ஷன் நடக்கும்போது 39 தொகுதிகள்லேருந்துமே நமக்கு வந்து ஒருத்தவங்க சூஸ் பண்ணி அங்கே அனுப்புவாங்க. நமக்கு 39 தொகுதிகள்லேருந்து 39 பேரை லோக்சபாவுக்கு அனுப்புவாங்க எலெக்ஷன் முடிஞ்சக்கப்புறம். இப்போ ரீசெண்டாக எலெக்ஷன் முடிஞ்சிருக்கும் நமக்கு, ஸோ அதில் நமக்கு தெரிஞ்சிருக்கும். 12th கொஷின், மாநிலங்களவையில் அதிகபட்ச உறுப்பினர்கள் 250 பேர் இருக்கலாம். இதில் 12 பேர் வந்து நியமன உறுப்பினர்களாக இருப்பாங்க. மாநிலங்களவை ராஜ்யசபாவில் அதிகபட்ச உறுப்பினர்கள் மேக்சிமம் மெம்பர்ஸ் நமக்கு 250 பேர் இருக்கலாம். 13வது கேள்வி, மாநிலங்களவை தற்போதைய உறுப்பினர் 250 மேக்சிமம் பார்த்துட்டோம். அப்போ அட் ப்ரெசென்ட்டில் 245 பேர் தான் இருக்காங்க. அட் ப்ரெசென்ட் த ஸ்ட்ரென்த் ஆஃப் ராஜ்யசபா 245. இங்கிலீஷில் சொல்லிட்டு இருக்கேன், உங்களுக்கு கன்ஃபியூஷன் இருக்காதுன்னு நினைக்கிறேன். தமிழில் வந்து நான் எழுதுறது கொஞ்சம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வரும் அப்படிங்கிறதுக்காக தமிழில் டைப்பிங் கொடுத்துருக்கேன். அண்ட் இங்கிலீஷில் நான் உங்களுக்கு எழுதி காட்டுறேன், அண்ட் சொல்லும் போதும் சொல்கிறேன். நெக்ஸ்ட் 14th கொஷின், மாநிலங்களவை நியமன உறுப்பினர் மொத்தம் 12 சொல்லிட்டேன். மாநிலங்களவையில் நியமன உறுப்பினர்கள் மொத்தம் 12 பேர் இருப்பாங்க. இவங்களை எந்த அடிப்படையில் எடுக்கிறாங்கன்னா இலக்கியம் லிட்ரேச்சர், அறிவியல் சயின்ஸ், கலை ஆர்ட், சமூக சேவை சோஷியல் சர்வீஸ். ஸோ மாநிலங்களவையில் ராஜ்யசபாவில் நாமினல் மெம்பர்ஸ் எலெக்ட் பண்ணுறாங்கல்ல, நமக்கு எலெக்டட் இல்லாமல் நாமினல் மெம்பர்ஸ் இருப்பாங்க. நாமினல் மெம்பர்ஸை மொத்தம் 12 பேரை பிரசிடென்ட் என்ன பண்ணுவார், அப்பாயிண்ட் பண்ணுவார். இந்த அப்பாயிண்ட்டை அவர் எந்த பேசிஸில் பண்ணுறாரு அப்படின்னா லிட்ரேச்சர், அந்த ஒரு பர்டிகுலர் பர்சன் வந்து 4 துறைகளில் ஏதாவது ஒன்றில் சிறந்து விளங்குனவராக இருக்கணும். அப்போ அந்த 4 துறைகள் என்னென்னா இலக்கியம், அறிவியல், கலை, சமூக சேவை. லிட்ரேச்சர், சயின்ஸ், ஆர்ட் ஆர் சோஷியல் சர்வீஸ். இதில் ஏதாச்சும் ஒன்றில் அவங்க சிறந்து விளங்குனவங்களாக இருக்காங்க அப்படின்னா அவங்க ராஜ்யசபாவோட நியமன உறுப்பினராக தேர்ந்தெடுப்பாங்க. யார் அப்படின்னா பிரசிடென்ட். லோக்சபாவில் நியமன உறுப்பினர்கள் 2 பேர், ராஜ்யசபாவில் 12 பேர். இது ரெண்டையுமே பிரசிடென்ட் தான் வந்து அப்பாயிண்ட் பண்ணுவார். நெக்ஸ்ட் கொஷின், மாநிலங்களவை உறுப்பினர் எண்ணிக்கை மக்கள் தொகை அடிப்படையில் முடிவு செய்யப்படுகிறது. அப்போ மாநிலங்களவையோட உறுப்பினர்கள் மெம்பர்ஸ் ஆஃப் த ராஜ்யசபா அந்தந்த ஸ்டேட்டில் எவ்வளோ பாப்புலேஷன் இருக்காங்களோ அந்தந்த மாநிலத்தில் ஒரு மாநிலத்திலையும் பாப்புலேஷன் வேரி ஆகும். சில மாநிலங்களில் மக்கள் தொகை அதிகம் இருக்கும், சில மாநிலங்களில் பாப்புலேஷன் கம்மியாக இருக்கும். ஸோ அந்தந்த மாநிலங்களில் இருக்க மக்கள் தொகை பாப்புலேஷன் பேசிஸில் தான் ராஜ்யசபா மெம்பர்ஸ் வந்து அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் கொஷின், மாநிலங்களவை உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டப்பேரவை உறுப்பினரால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். இந்த மாநிலங்களவை இருக்காங்கல்ல, இந்த உறுப்பினர்கள் ராஜ்யசபா மெம்பர்ஸ் வந்து டைரக்டாக எலெக்ட் ஆக மாட்டாங்க. இவங்களுக்கு இன்டைரக்ட் எலெக்ஷன் நடக்குது. யார் இந்த இன்டைரக்ட் எலெக்ஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணுவா அப்படின்னா நம்ம எம்எல்ஏஸை சூஸ் பண்ணோமா, பீப்புள் வந்து எம்எல்ஏஸை சூஸ் பண்ணாங்க. அந்தந்த மாநிலங்களில் சட்டப்பேரவை இருக்குமா, அந்த சட்டப்பேரவையில் எம்எல்ஏஸ் இருப்பாங்களா, அந்த எம்எல்ஏஸ் தான் இந்த ராஜ்யசபா மெம்பர்ஸை வந்து சூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஒரு மாநிலங்களையும் இருக்கிற எம்எல்ஏ சட்டப்பேரவை உறுப்பினர்கள் என்ன பண்ணுறாங்க, ராஜ்யசபாவுக்கு தேவையான உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. இன்டைரக்ட் எலெக்ஷன் மூலிமா தேர்ந்தெடுப்பாங்க. அடுத்த கேள்வி, மாநிலங்களவை தேர்தலில் மறைமுக தேர்தல் ஒற்றை மாற்று விகிதாச்சாரம் பயன்படுத்தப்படுகிறது. மறைமுகம் சொல்லிட்டேன், இன்டைரக்ட் எலெக்ஷன் மூலிமா தான் தேர்ந்தெடுப்பாங்க. இதை எப்படி சொல்கிறாங்கன்னா ஒற்றை மாற்று விகிதாச்சாரம், ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன் பை மீன்ஸ் ஆஃப் சிங்கிள் டிரான்ஸ்ஃபரபிள் ஓட். புதுசாக வரவங்களுக்கு தெரியாது அப்படிங்கறதுக்காக தான் நான் எழுதி காட்டுறேன். ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன் பை மீன்ஸ் ஆஃப் சிங்கிள் டிரான்ஸ்ஃபரபிள் ஓட். ஒற்றை மாற்று விகிதாச்சாரம் அப்படிங்கிறது ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன் பை மீன்ஸ் ஆஃப் சிங்கிள் டிரான்ஸ்ஃபரபிள் ஓட். ஸோ இன்டைரக்ட் எலெக்ஷன் மூலிமா மாநிலங்களவை ராஜ்யசபாக்கு தேவையான மெம்பர்ஸை சூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் கொஷின், மாநிலங்களவை நிரந்தரமானவை. மாநிலங்களவை ராஜ்யசபா இட்ஸ் அ பெர்மனன்ட் பாடி. இது ஒரு பெர்மனன்ட் பாடி, இதை வந்து கலைக்க மாட்டாங்க, எப்பயுமே இருக்கும்.
நமக்கு வந்து மாநிலங்களில் என்ன சொல்லுவோம், மேலவை கீழவை, சட்ட மேலவை சட்ட கீழவைன்னு சொல்லுவோம். நமக்கு தமிழ்நாட்டில் சட்டப்பேரவை மட்டும்தான் இருக்குது. இங்கேயும் நமக்கு சட்டப்பேரவை இருக்குது, சட்ட மேலவை ரெண்டுமே இருக்குது. நமக்கு தமிழ்நாட்டில் சட்டப்பேரவை மட்டும்தான் இருக்குது. சட்ட மேலவை வந்து அபாலிஷ் பண்ணியிருப்பாங்க எம்ஜிஆர் பீரியடில். அப்போ சட்ட மேலவையை நமக்கு கலைச்சிருப்பாங்க. ஆனால் மத்தியில் நமக்கு மாநிலங்களவை மக்களவை அப்படின்னு ரெண்டுமே இருக்குது. அப்பர் பாடி லோயர் பாடி ரெண்டுமே நமக்கு சென்ட்ரலில் இருக்குது. அப்பர் பாடி அப்படிங்கிறது ராஜ்யசபா, லோவர் பாடி அப்படிங்கிறது லோக்சபா. இந்த ரெண்டுமே நமக்கு பார்லிமெண்ட்டில் இருக்குது. ப்ளஸ் பிரசிடெண்ட்டோட சேர்ந்தது தான் பார்லிமெண்ட் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் குவெஸ்டின், மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்காலம். நமக்கு தெரியும் மக்களவை உறுப்பினர் பதவிக்காலம் வந்து 5 ஆண்டுகள். அப்போ மாநிலங்களவை உறுப்பினர்களோட பதவிக்காலம் 6 ஆண்டுகள். நெக்ஸ்ட் குவெஸ்டின், மாநிலங்களவை உறுப்பினர்கள் 2 வருடத்திற்கு ஒரு முறை 1/3 உறுப்பினர்கள் ஓய்வு பெறுகிறார்கள். அப்போ நம்ம பார்த்துட்டோம், இது ஒரு பர்மனன்ட் பாடி, நிரந்தரமானத மக்களவை. உறுப்பினர்கள் எப்படி அவங்களோட பதவி காலம் முடிஞ்சு வெளியே போவாங்க, புது உறுப்பினர்கள் எப்படி உள்ளே வருவாங்கன்னா, ஒரு 2 வருஷத்துக்கும் ஒரு முறை 1/3 உறுப்பினர்கள் ரிட்டையர்ட் ஆகி வெளியே போகிறாங்க. அப்போ புதுசாக வரவங்க உள்ளே வராங்க. ஓய்வு பெற்று 2 வருடத்திற்கு ஒரு முறை 1/3 உறுப்பினர்கள் வெளியேறுகிறார்கள், அதே மாதிரி உள்ளே வருவாங்க. ஸோ இந்த பேசிஸில் தான் மாநிலங்களவை வந்து பர்மனன்ட் பாடியாக இருக்குது. நெக்ஸ்ட் குவெஸ்டின், தற்போதைய மாநிலங்களவை தலைவர். இதில் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது, மாநிலங்களவைக்கு தலைவராக யார் இருப்பாங்கன்னா துணை குடியரசுத் தலைவர் தான் இருப்பார். மக்களவைக்கு வந்து நம்ம லோக்சபாக்கு என்ன பார்த்தோம், மெம்பர் அவங்களோட உறுப்பினர்களே தேர்ந்தெடுத்துப்பாங்க. லோக்சபாக்கு தேவையான ஸ்பீக்கரை, மக்களவையோட சபாநாயகரை மக்களவையோட உறுப்பினர்கள் தேர்ந்தெடுத்துக்குவாங்கன்னு பார்த்தோம். லோக்சபா ஸ்பீக்கர் இஸ் எலெக்டட் பை இட்ஸ் லோக்சபா மெம்பர்ஸ். ஆனால் நமக்கு மாநிலங்களவை ராஜ்யசபா அப்படிங்கிறது அப்படி கிடையாது. ராஜ்யசபாவோட தலைவர், மாநிலங்களவையோட தலைவராக யார் இருப்பாங்கன்னா துணை குடியரசுத் தலைவர். ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். நம்ம இந்தியாவோட வைஸ் பிரசிடென்ட் அப்படிங்கிறவர் தான் நமக்கு ராஜ்யசபாவோட சேர்மேனாக இருப்பார். இங்கே நம்ம ஸ்பீக்கர்னு சொல்லக்கூடாது, ராஜ்யசபான்னு வந்துட்டா சேர்மேன் சொல்லணும். அப்போ ராஜ்யசபாவோட சேர்மேனாக வைஸ் பிரசிடென்ட் இருப்பார். 2024 நம்ம இந்தியாவோட வைஸ் பிரசிடென்ட் ஜெகதீப் தன்கர். ஸோ அவர் தான் நமக்கு மாநிலங்களவையோட தலைவராக இருக்கார். பார்த்துட்டோம், மாநிலங்களவையோட தலைவர் வந்து துணை குடியரசுத் தலைவராக இருப்பார். இப்போ ஜெகதீப் தன்கர் இருக்கார். மாநிலங்களவை உறுப்பினர்களுக்கு தகுதியான வயது. மக்களவைக்கு தகுதியான வயது 25, மாநிலங்களவைக்கு தகுதியான வயது 30. அடுத்த குவெஸ்டின், மாநிலங்களவை துணைத் தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். பாராளுமன்ற உறுப்பினர்கள் இந்த இடத்துல நமக்கு என்ன சொல்கிறாங்க, ராஜ்யசபா வந்து அதோட மெம்பர்ஸை துணைத் தலைவர் அதோட டெப்புட்டி சேர்மேன் இருக்காங்களா, ராஜ்யசபாவோட டெப்புட்டி சேர்மேன் எலெக்டட் அமாங் இட்ஸ் மெம்பர், அவங்களோட உறுப்பினர்களே அவங்கள தேர்ந்தெடுத்துருவாங்க. அப்போ டெப்புட்டி சேர்மேன் வந்து மெம்பர்ஸ் செலக்ட் பண்ணுறாங்க. சேர்மேன் நமக்கு வைஸ் பிரசிடெண்ட்டாக இருக்கார். ராஜ்யசபா டெப்புட்டி சேர்மேன் இருக்காரா, அவரை மெம்பர்ஸ் செலக்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி லோக்சபாவோட ஸ்பீக்கரும் டெப்புட்டி ஸ்பீக்கரும் அந்த மெம்பர்ஸே செலக்ட் பண்ணிக்குவாங்க. கன்ஃபியூஷனே வேணாம். ராஜ்யசபாவோட லீடர் இருக்காரா, ராஜ்யசபாவோட தலைவர் இருக்கார்ல சேர்மேன், அவர் மட்டும்தான் வைஸ் பிரசிடென்ட். மற்றபடி ராஜ்யசபாவோட டெப்புட்டி சேர்மனாக இருக்கட்டும், இல்லை லோக்சபாவோட ஸ்பீக்கர் ஆர் டெப்புட்டி ஸ்பீக்கர் யாராக இருந்தாலுமே அந்தந்த மெம்பர்ஸ், அந்தந்த ஹவுஸில் இருக்க மெம்பர்ஸ் தான் வந்து எலெக்ட் பண்ணுறாங்க. தமிழில் சொல்லிடுறேன், மக்களவையோட உறுப்பினர்கள் மக்களவையோட தலைவரையும் துணைத் தலைவரையும் தேர்ந்தெடுப்பாங்க. மாநிலங்களவையோட துணைத் தலைவர் மாநிலங்களவை உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. அதுவே மாநிலங்களோட தலைவராக யார் இருப்பாங்க, துணை குடியரசுத் தலைவர் இருப்பாங்க. இன்னைக்கு வீடியோவோட லாஸ்ட் குவெஸ்டின், மாநிலங்களவை உறுப்பினர் ஆவதற்கு நம்ம ஒரு மாநிலங்களவையோட உறுப்பினர் ஆகணும், ராஜ்யசபாவோட மெம்பர் ஆகணும் அப்படின்னா நம்ம என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறது தான் குவெஸ்டின். எந்த மாநிலத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்படுகிறாரோ, இப்போ வந்து தமிழ்நாட்டிலேருந்து ஒரு ராஜ்யசபா மெம்பர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு அப்படின்னா அந்த தொகுதியில் மட்டும்தான் போட்டியிட வேண்டும் மற்றும் அவர் அந்த மாநிலத்தில் பதிவு செய்யப்பட்ட வாக்காளராக இருக்க வேண்டும். இப்போ நான் ஒரு ராஜ்யசபா மெம்பராக இருக்கேன் அப்படின்னா என்னோட ஸ்டேட் தமிழ்நாடுனா நான் தமிழ்நாட்டில் மட்டும்தான் போட்டி போட முடியும். அதே மாதிரி தமிழ்நாட்டில் நான் ரிஜிஸ்டர் பண்ண ஒரு ஓட்டராக இருக்கணும், எனக்கு வாக்குரிமை இருக்கணும். அதை நான் எந்த தொகுதியிலேருந்து வந்தனோ, எந்த மாநிலத்திலேருந்து வந்தனோ அங்கே நான் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும்.
அண்ட் மறுபடியும் நான் போயிட்டு போட்டி போடும்போது என்னோட மாநிலத்தை தான் நான் போட்டி போடணும். மாநிலங்களவை உறுப்பினர் எந்த மாநிலத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்படுகிறாரோ அந்த தொகுதியில் மட்டுமே போட்டியிட வேண்டும் மற்றும் அவர் அந்த மாநிலத்தில் பதிவு செய்யப்பட்ட வாக்காளராக இருக்க வேண்டும். இன்றைக்கி நம்ம பாலிட்டியில் டோட்டலாக 25 கொஷின்ஸ் போத் இங்கிலீஷ் அண்ட் தமிழில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் லிங்க் கொடுத்துருக்கோம். நீங்கள் நிறையா கொஷின்ஸ் அட்டன் பண்ணலாம். டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த கொஷின் சீரிஸ் நம்ம கண்டினியூ பண்ணுவோம். ஸோ நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ.